முதல்ல பத்திரிகை நண்பர்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம். எப்போவுமே இது இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான படமாக 5 வருஷமாக கஷ்டப்பட்டு எடுத்துக்கிட்டு இருக்கோம். இது கொண்டு போய் சேர்க்கறது முதல்ல உங்கள் கையில் இருக்கும். ஸோ இந்த படத்தை அவ்வளோ நல்லா ப்ரமோட் பண்ணி எங்களுக்கு துணையாக இருப்பீங்கன்னு நான் முதல்ல வேண்டுகிறேன். ஸோ நான் சென்னை வந்து 54 வருஷம் ஆச்சு. 54 இயர்ஸ். 54 இயர்ஸில் நான் நிறைய கற்றுக்கிட்டேன். பெரிய பெரிய ஜாம்பான்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன். இந்தியாவில் ட்ரிக் ஃபோட்டோகிராஃபி பாபுபாய் மிஸ்திரி, ரவிகாந்த் நகாய்ச்சா, இந்த மாதிரி அவங்கெல்லாம் இன்ஃபில்ம் ட்ரிக் ஃபோட்டோகிராஃபி அவங்கெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். விட்லாச்சாரிய கம்பெனியில் பர்மனெண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன். கே விஸ்வநாத் சார், பாபு சார் எல்லாம் பெரிய டைரக்டர்ஸோடு ஒர்க் பண்ணியிருக்கேன். அதோட இசையமைப்பாளர் ஏஆர் ரஹ்மான் சார் இப்போது ரொம்ப வருஷமாக தெரியும் கெர்வானி சார். ஆனால் அவரோட ஒர்க் பண்ணுற வாய்ப்பு இப்போ தான் கிடச்சிருக்கு. ஒரு பாகுபலி ஆஸ்கார் வின்னர் கெர்வானி சாருக்கு ரொம்ப நன்றி. இந்த படத்தை இப்போ பார்த்தீங்க எவ்வளோ சிறப்பாக இந்த மியூசிக் கொடுத்துருக்காருங்கிறது. இந்த படம் ஒரு பேன் இண்டியா ஃபில்ம். இது வரைக்கும் நான் தமிழ் படங்களை தெலுங்கில் டப் பண்ணியிருக்கேன் நிறைய படம். முதல்ல வைஜெயந்தி ஐபிஎஸ், அப்புறம் சத்ரு, அந்த மாதிரி ரெண்டும். சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி மரியாதைக்குரிய தயாரிப்பாளர் சக்திவேல் சார் அவர்கள் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன். ஹலோ, ரவிக்குமார் சார் தான் எங்கள் ஜோதிக்கு குரு. அவர் நட்பு கதை வந்து ஓகே பண்ணது அவர் தான். அவர் சொன்னார், அப்போ லண்டனில் படிக்காத நீ என்னோட இருந்து அப்படின்னு சொல்லிட்டாரு. கேஆர் சார் நாங்கள் எல்லாம் சேர்ந்து கவுன்சில் ஒர்க் பண்ணோம். எனக்கு நண்பர், ரொம்ப பிடிச்சவர். ரொம்ப வருஷம் கழிச்சு சொன்னால் அவர் வீட்டு நேம் பேர், எங்கள் வீட்டு பேர் ஆரணி தான். 2 பேரும் ஒரே வீட்டு நேம். ஸோ எனக்கு எல்லாமே பிடிச்சவங்க 2 பேரும். ஸோ இந்த நீங்கள் பேசுங்க. சக்தி வந்து முதல்ல எங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணார். ஒர்க் பண்ணி அப்போ ஞானவேல் கூட இருந்தார். இப்போ வெளியே போயிட்டு இன்றைக்கி தமிழ் படங்களை நிறைய டிஸ்ட்ரிபியூட் பண்ணி நிறைய படங்களை விநியோகம் பண்ணுறாரு. அவர் இது வந்ததுக்கு அவர் தேங்க்ஸ். அனைவருக்கும் வணக்கம். ஏவரத்னம் சார் வந்து ரொம்ப எமோஷனல் ஆகிட்டார். கவலைப்படாதீங்க, இனிமேல் எல்லாமே சக்ஸஸ் ஆகும். ஏன்னா இது வந்து வெயிட் பண்ணியிருக்கு பாருங்கள் 5 வருஷம். அவர் வந்து டெபுட்டி சிஎம் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் ரிலீஸ் ஆகணும்னு எழுதியிருக்கு. எல்லாமே விதின்னீங்கள்ல, அதுதான். அப்புறம் நீங்கள் வந்து விஜயோட 3 படம், அஜித்தோட 3 படம் சொன்னீங்க. நான் கூட ஒரே வருஷத்தில் 3 படம் பண்ணி விட்டேன். இல்லை, முதல்ல நட்புக்காக தமிழில் பண்ணோம், தெலுங்குல இமீடியட்டாக சார் ஒர்க் பண்ணாரு. ஸ்நேகம் கோசம் படையப்பால் ஜோதி நாங்களும் டிஸ்கஷனில் இருந்தோம். தெலுங்கு படையப்பா தெலுங்கு நான் பண்ணேன். கண்டினியூஸாக ஒரே ரூலில் 2 வருஷத்தில் 3 படம். அதாவது அந்த காலங்கள்லாம் மறக்க முடியாது. ஆக்சுவலாக நட்புக்காக பண்ணுறதுக்கு நாங்கள் வேறு சப்ஜெக்ட் தான் டிஸ்கஷன் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ ஒரு நாள் ஜோதி வந்து சொல்லும்போது ஒரு லைன் சொன்னப்பல இது வந்து என்ன ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, என்னோட டைப் ஆஃப் ஃபிலிமாக இருக்குது. நான் இந்த மாதிரி எமோஷ்னல் ட்ராமா ஃபேமிலி சப்ஜெக்ட் தான் பண்ணுவேன், அது மாதிரி இருக்குதுன்னு சொல்லி அப்பாட்ட சொல்லி அதுக்கப்புறமா அவர் அந்த படத்தில் ஃபஸ்ட்டு படத்துலேயே கதை ஜோதி கிருஷ்ணான்னு போடுற அளவுக்கு பெருசாக வளர்ந்தார். அதோடு நான் விடலை. அதுக்கப்புறம் படையப்பா அந்த என்னுடைய எல்லா கிட்டத்தட்ட ஒரு 4-5 படங்கள் டிஸ்கஷனுக்கு கூடவே வருவார். படையப்பாலையும் அவருடைய பங்கு இருக்குது. அந்த அப்போ பண்ணிட்டு இருக்கும்போது அது நரசிம்மாவா தெலுங்கில் போச்சு அப்பாவுக்கு. ஸோ அந்த காலங்கள் வேற. இப்போ வந்து காலங்கள் மாறி இருக்கும்போது அந்த விஷுவல் எஃபெக்ட்ஸு அதை வச்சு இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான ஒரு படம் பண்ண ஜோதி கிருஷ்ணாவுக்கு என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். இதுக்கப்புறம் நீ மிகப்பெரிய வெற்றி படங்கள் தான் பண்ணுவேன். அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பேன், சீக்கிரம் கல்யாணம் பண்ணுங்க, லைன் மாறுன்ட்டு. அப்புறம் கல்யாணம் ஆச்சு, இப்போ குழந்தை பிறந்துருச்சு, இந்த படமும் ரிலீஸ் ஆக போகுது. இது எல்லாமே சேஞ்ச் தான். ஸோ நீங்கள் எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க. ஜோதி இனிமேல் பிரகாசமாக இருக்கும். ஆல் தி வெரி பெஸ்ட் சார். தேங்க்யூ.
அனைவருக்கும் வணக்கம். ஏஎம் ரத்னம் சார், இந்த பேருக்கு ஒரு வைப்ரேஷன் உண்டு. மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார், மிகப்பெரிய நடிகர்கள் படத்தில் நடிக்கும் பொழுது என்ன கிளாப்ஸ் வருமோ, ஏஎம் ரத்னம் அப்படிங்கிற ஒரு பேர் வரும்போது தமிழ்நாட்டோட பட்டி தொட்டியில எல்லாம், தமிழ்நாடு இல்லை ஆந்திரா, தமிழ்நாடு ஆந்திரா 2 இடத்துலையும் பட்டி தொட்டி வரைக்கும் அந்த பேருக்கு வந்து மிகப்பெரிய கைத்தட்டல் இருக்கும். ஏதோ 1-2 சம்பவம் பண்ணிட்டு வந்த தயாரிப்பாளர் கிடையாது, பண்ணது அத்தனையுமே சம்பவம் தான். ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியன், நம்மளால யோசிச்சு கூட பார்க்க முடியல, இந்தியன் படத்தோட தயாரிப்பாளர் வெறுமனே பல கோடி ரூபா பணத்தை எடுத்துட்டு வந்து படம் பண்ணவர் கிடையாது. உழைச்சி சார் சொல்லியிருக்காங்க நிறையா, உழைச்சி மேலே வந்து ஒரு இந்தியன் மாதிரி ஒரு படம் பண்ணணும்னா அதுக்கு வந்து எவ்வளோ பெரிய தைரியம் வேணும், அதை தாண்டி சினிமா மேலே எவ்வளோ பெரிய காதல் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமானது. இந்தியன் ஆகட்டும், கிட்டத்தட்ட சொல்லிகிட்டே போகலாம், உள்ள அத்தனை படங்களுமே தமிழ்நாட்டோட பிளாக் பஸ்டர், தமிழ்நாட்டோட சினிமாவோட ஹிஸ்டரியை மாற்றி எழுதுனதுல வந்து ஏஎம் ரத்னம் சாரோட பங்கு பெரிய பங்கு அப்படின்னு நினைக்கிறேன். தமிழ் படங்களை வந்து எடுத்துக்கொண்டு போய் தெலுங்குல ரீரிலீஸ் பண்ணதா இருக்கட்டும், தெலுங்குல உள்ள படங்களை தமிழ் வந்ததா இருக்கட்டும், சார் போய் ஹிந்தியில படம் பண்ணதா இருக்கட்டும், எல்லாமே வரலாறு. ஒரு சின்ன விஷயம், நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரிக்குள்ள தமிழ்நாட்டில் உள்ள எல்லா தேட்டர்லையும் ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி டிடிஎஸ்னு பார்த்துருப்போம், ஒன்றுமே கிடையாது. வேற ஒரு டெக்னாலஜி வர வேண்டிய நேரத்தில் ரத்னம் சாருக்கு டிடிஎஸோட சவுண்ட் பிடிச்சிருந்தது, அவ்வளோதான். தமிழ்நாட்டோட எல்லா தேட்டர்களும் டிடிஎஸ் வந்து இன்ஸ்டால் பண்ண வேண்டியதாயிடுச்சு. என்ன காரணம்னா, சாரோட பெரும்பகுதியான படங்கள் டிடிஎஸ்ல வெளியாக ஆட்டோமேட்டிக்காக தேட்டர் எல்லாமே வந்து டிடிஎஸ் முறைக்கு மாறி இருக்காங்கன்னா, அப்போ சினிமாவில் ரத்னம் சாருக்கு இருந்த ஹோல்டு என்னவா இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். மூத்த பத்திரிகையாளர்கள் அத்தனை பேருக்கும் தெரியும். கண்டிப்பாக புதுசாக வந்தவங்களுக்காக தான் இதை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். எனக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு, சினிமாவை பற்றி கொஞ்சமாச்சும் தெரிஞ்சுக்க முடிஞ்சிச்சுன்னா ரத்னம் சாருங்கிற ஒரு யூனிவர்சிட்டியில் நான் எனக்கெல்லாம் பக்கத்தில் இருந்து பார்க்கறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிச்சு. என்னோட குருநாதர் எம் சண்பகமூர்த்தி சார் அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நான் அங்கே வந்து டிஸ்ட்ரிபியூஷன் மேனேஜராக ஒர்க் பண்ணியிருக்கேன். மிகப்பெரிய அனுபவத்தை அங்கேருந்து கிடைக்க முடிஞ்சிச்சு. மிகப்பெரிய பிரமிப்போடையே சாரோட ஒவ்வொரு நடவடிக்கையும் பக்கத்தில் இருந்து பார்க்க முடிஞ்சிச்சு. என்ன சொல்றது, என்ன ஒரு 7G ரெயின்போ காலனியோட ஸ்கிரிப்ட் எடுத்து அப்படியே படிக்க சொல்லுவாங்க. நான் எந்த வேகத்தில் தமிழில் அதை படிக்கிறேனோ அதே வேகத்தில் அதை வந்து தெலுங்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்டு இருப்பாங்க சாரு. நான் படிக்கும்போதே வந்து இடையில வந்து ஒரு மாதிரியான எமோஷனுக்கு சிரிப்பு வந்துடும், இது வந்துடும், அதையெல்லாம் கவனிச்சுக்கிட்டே எழுதிக்கிட்டு இருப்பாங்க. படத்தோட எமோஷன் என்னவோ அதே எமோஷனில் படிடா அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே தெலுங்கில் எழுதிட்டு இருப்பாங்க. ஒரு மிகப்பெரிய பிரமிக்கத்தக்க ஆளுமை சார். வந்து என்னன்னா, வெறும் தயாரிப்பாளரா ஒரு ப்ராஜெக்டை அசம்பிள் பண்ற ஆள் கிடையாது. அதை தாண்டி அந்த ப்ராஜெக்டோட இன்வால்மெண்டா ஒரு சக கலைஞனா உள்ள உட்கார்ந்து ஒர்க் பண்ணக்கூடிய ஒருத்தர். ஒருவேளை மிகப்பெரிய இயக்குநர்களுக்கு, மிகப்பெரிய நடிகர்களுக்கான அங்கீகாரம் மாதிரி தயாரிப்பாளர்களுக்கான அங்கீகாரம் அப்படின்னு ஒன்று நம்ம இண்டஸ்ட்ரிக்குள்ள இருந்திருந்தா, ரத்னம் சாரோட பேரு இன்னும் 50 வருஷத்துக்கு டாப் ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு தயாரிப்பாளராக சார் இருந்திருப்பாங்க. இந்த ஸ்டேஜில் எனக்கு பேச வாய்ப்பளித்த ரத்னம் சாருக்கும், ஜோதி கிருஷ்ணா சார் அவரோட ஒர்க்கு நான் பக்கத்தில் இருந்து பார்த்துருக்கேன். மிகப்பெரிய பர்ஃபெக்ஷனிஸ்ட், நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றி படமாக இருக்கும். ரொம்ப நன்றி. சொல்ல மறந்துட்டேன், இந்த படத்தின் இன்னைக்கு விழாநாயகன் கீரவாணி சார். கீரவாணி சார் வந்து பாகுபலி பண்ணியிருக்கலாம், தெலுங்கில் பெரிய ஆளாக இருக்கலாம். பட் எங்களுக்கு மரகதமணியாக அந்த காலத்துலேருந்தே தெரியும். நானும் அவரோட 2 படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். மிக அருமையான ஒரு மியூசிக் டைரக்டர், நண்பர். இன்றைக்கும் வந்து மறக்க முடியாது அந்த நாட்களை, அந்த பாடல்களை. கொண்டாட்டம் படமும், அப்புறம் தெலுங்கில் ஒரு படமும், நான் பாவன சாட்டன் ஒரு படமும் பண்ணேன் அவரோட. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நிதி அகர்வால் என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அனைவருக்கும் பணிவான வணக்கம்.
ரத்தன் சார் வந்து அதாவது நண்பர்னு சொல்கிறதா இல்லைன்னா அட்வைசர்னு சொல்கிறதா, அந்த மாதிரி எங்களுடைய நட்பு ஆரம்ப காலத்துலேருந்து கிட்டத்தட்ட 40 வருஷம் 5 வருஷத்துக்கு மேலே இருக்குன்னு நினைக்கிறேன். எதுவாக இருந்தாலும் நாங்கள் அவருடைய பர்சனல் மேட்ரு எல்லாத்தையும் சொல்லிகிட்டே இருப்பார். ஆனால் அவர் சொன்ன படங்களோட லிஸ்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே ஹிட்டு. ஆனால் அதில் அவருடைய கான்ட்ரிபியூஷன் வந்து கண்டிப்பாக அதில் ஏதாவது ஒரு இதில் வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். உள்ளே போய் டைரக்டர்கிட்ட வந்து ஏதோ ஒன்று அது ரொம்ப டிப்ளமேட்டிக்காக போய் சொல்லி சக்ஸஸ் ஆச்சுன்னு சொன்னால் அவருடைய பங்கு இருக்குது. வெறும் ப்ரொடியூசர் மட்டும் கிடையாது. அந்த மாதிரி அவருக்கு அதில் ஒரு பேஷன். சினிமானாவே ஆரம்பத்துலேருந்து சில பேர் பல விதத்துக்கு வராங்க சினிமாவுக்கு. பணம் சம்பாதிக்கிறதுக்கு வராங்க, ஃபேமுக்கு வராங்க, பல விஷயத்துக்கு வராங்க. ஆனால் ரத்தனம் அப்படி இல்லை. ஆரம்பத்துலேருந்து சினிமாவை நேசித்து இன்றைக்கி கூட அவர் உண்மையான விஷயம் சொல்ல போனால் இத்தனை பெரிய படங்கள் சொன்னாரே தவிர அதில் இதுவரையில் அவர் ஒரு பெரிய சொத்து ஒன்றும் சம்பாதிக்கலை. நல்ல பேர் இன்னைக்கு இந்தியாவில் உலகம் முழுவதும் ரத்தனம் சொன்னால் இன்றைக்கி பேசுகிற அளவுக்கு வந்திருக்காருன்னா அந்த டெடிக்கேட்டடாக சின்சியராக அந்த படங்கள் பண்ணதனுடைய இது வந்து இன்றைக்கி அவர் அது சம்பாதிச்சிருக்காரு. அது போகிறோம். இத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லாத்தையும் தாண்டி இந்த படம் வந்து பெரிய ஏகப்பட்ட பிரச்சனைகள் இந்த படம் ரிலீஸ் ஆகுது. ஆனால் இதில் அவருடைய எல்லா ப்ராப்ளம் சால்வ் ஆகி வெளியில் வந்துடுவார். நிச்சயம் இந்த இண்டஸ்ட்ரிக்கு காரணம் என்னன்னு சொன்னோம்னா இது கடைசியாக அவர் இந்த ப்ராப்ளங்கள்லாம் அடைஞ்சு கடைசியாக போய் இது வந்து அந்த பவன் கல்யாண் சார்கிட்ட போய் இந்த படம் ரிலீஸ் ஆகணுன்ற ஒரு சூழ்நிலை வந்து இன்றைக்கி அவரும் ஹெல்ப் பண்ணுறாரு. இவரும் அதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கார். இன்றைக்கி பேன் இண்டியாவை வந்திருக்குன்னு சொன்னால் நிச்சயமாக வந்து சினிமாவை நம்பி சினிமாவை நேசிக்கிறவங்க, சினிமாவில் வாழ்ந்துக்கிட்டுருவங்க, கடவுள் வந்து அவங்களை கைவிட மாட்டாருன்றதுக்கு இது ஒரு உதாரணம். நிச்சயம் இந்த படம் ஜெயிச்சாச்சு இந்த படம். ஏன்னா காரணங்கள் வந்து பல காரணங்கள் இருக்குது. அவருடைய எல்லா பிரச்சனையுமே இந்த படத்தில் சால்வ் ஆகி இனிமேல் புது ரத்னமாக நம்ம பார்க்கலாம். அந்த அளவுக்கு வந்து ஒரு தெம்பு அவருக்கு வந்திருக்கு. பையனும் இன்றைக்கி நல்லா வந்துருக்கு. சார் வணக்கம் சார். இந்த காம்போவே எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச காம்போ. ஏன்னா பாகுபலி படத்துல இப்படி ஒரு காம்போவை இந்தியா முழுவதும் ரசிச்சு வியந்து போற்றி இருக்கு. தமிழ் சினிமா ரசிகனா அது எனக்கு தனிப்பட்ட ஒரு சுயநலம் கலந்த பெருமையும் கூட. ஹரிஹர வீரமல்லும் நீங்க உங்க அனுபவத்தை எங்களுக்காக சொல்லுங்க சார். எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். கீரவாணி சாருடைய வரவுக்கு என்னுடைய பெருமையும் நன்றியும். இந்த நாளுக்காக ஏஎம் ரத்னம் மட்டுமே இல்லை, இந்த படம் சம்பந்தப்பட்ட எல்லாருமே காத்துக்கிட்டு இருந்தோம். அதுதான் உண்மை. ஏன்னா இந்த படம் ஆரம்பிச்சு 5 வருஷம் ஆச்சு. நான் முதல் நாள் இந்த படத்தோட செட்டுக்கு போகிறேன். அப்போ நம்ம போடும்போது அதுதான் குறைந்தபட்சம் தென்னிந்தியாவிலேயே மிகப்பெரிய செட்டு. ஆனால் அந்த செட்டு மழை பெஞ்சது, தொடர்ந்து கரோனா வந்துச்சு, படம் அப்படியே நின்றுச்சு. அந்த படத்தை பற்றி மறந்துட்டேன்னு கூட நான் உண்மையாக சொல்லணும். ஆனால் பொறுமையாக ரத்னம் சார் அது அப்படியே கையில் வச்சுக்கிட்டு, உயிரை கையில் வச்சுக்கிட்டு கொண்டு வந்து இந்த நேரத்து வரைக்கும் முடிச்சிருக்காருன்னா சார், அந்த பொறுமைக்காக உங்களுக்கு என்னுடைய வணக்கங்கள். ஏன்னா ஒரு சின்ன இயக்குனர் KS ரவிக்குமார் சார் அவர்களால் லாக் செய்யப்படுகிறது. திரையுலக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் முதல்ல என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். சினிமாவில் நடிகராக இருந்து முதன் முறையாக முதலமைச்சரானவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். ஆந்திராவில் சினிமாவிலேருந்து நடிகராக இருந்து முதலமைச்சரானவர் மரியாதைக்குரிய மாண்புமிகு NTR காரு அவர்கள். இன்னைக்கு அவருடைய பிறந்த நாள். இன்று NT ராமராவ் அவர்களின் பிறந்த நாள். அந்த பிறந்த நாள் அன்று ஆந்திராவின் டெப்டி CM பவர் ஸ்டார் பவன் கல்யாணுடைய
ஒரு நிகழ்ச்சி, ஒரு விழா நடக்கிறது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது, ரொம்ப பெருமையாக இருக்குது. இவனுக்கு அப்புறம் தெரியும் என்டிஆர் சாரோட பர்த்டே இன்னைக்கு அப்படின்னு கேட்குறீங்களா? எனக்கு யார் சொன்னாங்க தெரியுமா? ஃபோனில் மெசேஜ் வந்தது. வாணிஸ்ரீ மேடம் சொல்லியிருக்காங்க. நான் வசந்த மாளிகை படத்தினுடைய தீவிர ரசிகன். பாரு, பூபதி ராஜா சார் வந்திருக்காரு. அந்த படத்தினுடைய வசனகர்த்தா வந்து பாலமுருகன் சார். வசந்த மாளிகை படம் பார்த்துட்டு யாராவது கிட்ட பேசணும்னு எனக்கு ஆசை, எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். அப்போ சச்சு மேடம் வந்து என்கிட்ட சொன்னா, நான் அவங்ககிட்ட நான் சொன்னேன், நேற்று வசந்த மாளிகை படம் பார்த்தேன் மேடம் அப்படின்னு. அப்படியா, இதான் நம்பர் கொடுக்குற, வாணிஸ்ரீ கிட்ட பேசுங்களேன் அப்படின்னாங்க. அப்போ வாணிஸ்ரீ மேடத்துக்கிட்ட ஃபோன் பண்ணி பேசி அந்த படத்தை பற்றி பேசி நிறைய ஈவெண்ட் விஷயங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டோம். அவங்க தான் இன்னைக்கு மெசேஜ் அனுப்பியிருக்கிறாங்க, என்டிஆர் சாருடைய பர்த்டே அப்படின்னு. ஸோ பிரமுகர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். இந்த படத்துக்கு கதை திரைக்கதையில் ஜோதி கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஒரு 5 years ட்ராவல் இது. ஹரிஹர வீரமல்லு இந்த தலைப்பே இந்த படத்தை சொல்லும். ஹரிஹரன் வீரமல்லு, அதாவது படைத்தல், காத்தல், அழித்தல். இது ஒரு பொருளை காக்கிறதுக்காக ஒரு மனிதனுடைய போராட்டம். அது எதை காப்பாற்றுறதுன்னா நம்முடைய கல்ச்சர், நம்மளுடைய பாரம்பரியம். இது ஒரு தொடர் ஓட்டம், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் அதை கொடுக்கறது. அதுதான் இந்த வீரமல்லுவனுடைய கதாபாத்திரம். அதுக்கு பல இடைஞ்சல்கள், பல போராட்டங்கள் அத்தனையும் மீறி கொண்டு போய் அவர் சேர்க்கறது தான் இந்த ஹரிஹர வீரமல்லு. இப்போ இதை சொல்றதுக்கு, ஒரு கருத்தை சொல்றதுக்கு ஒரு கரெக்டான ஆள் வேணும். அது பவன் கல்யாண் அவர்கள். இந்த பண்பாடு, இந்த கலாச்சாரம்லாம் எனக்கு எப்படி பவன் கல்யாண்னா, நான் அவருடைய பிரதர் சிரஞ்சீவி சாரால் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டவன். முட்டாமேஸ்திரின்ற படம், அதில் நான் இன்ட்ரடியூஸ் ஆனவன். ஒரு 30 வருஷமா தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் இருக்கேன். இப்போ சத்யராஜ் சார் சொன்னார் பாருங்க, வசந்த மாளிகைன்னு. அதை எழுதின அவர் கதாசிரியர் பாலமுருகன். நான் அவருடைய பையன், தமிழ் ரைட்டர், பட் நான் தெலுங்குல இருக்கேன். ஸோ பாலமுருகன் சாருடைய மகன் நான். 30 வருஷமா இருக்கேன். சிரஞ்சீவி சார் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணதுனால எனக்கு ஒரு 30 years பவன் சார் தெரியும். அப்போ எப்படி இருக்காரோ இப்பவும் அப்படிதான் இருக்கு, எந்த விதமான மாற்றமும் இல்லை. அவர் டெப்டி சிஎம் ஆனதுக்கு அப்புறம் வீட்டுக்கு வந்து சிரஞ்சீவி சாரை பார்த்து ஒரு வீடியோ வைரல் ஆயிருக்கும், எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அவர் காலில் விழுகிறது, அவர் ரொம்ப பணிவா இருக்கிறத பார்த்துருப்பீங்க. இங்க இருக்கக்கூடிய தமிழ் சகோதரர்கள் கேட்டாங்க, இது உண்மையான்னு கேட்டாங்க. இதெல்லாம் வீடியோக்காக பண்ணாங்களே, இது உண்மையான்னு. இது உண்மை. பவன் சாருடைய பண்பு, கலாச்சாரம் இப்பவும் அவர் சிரஞ்சீவி சார் முன்னாடி அப்படிதான் இருக்காரு, எந்த விதமான மாற்றமும் இல்லை. நான் வந்து ஒரு பல படங்கள் சிரஞ்சீவி சாருக்கு ஒர்க் பண்ணியிருக்கேன். கவன் சாரோட கோபாலா படம் பண்ணேன். அப்புறம் தமிழ்ல வீரம்ன்ற படம் கதை பண்ண நான் தான் பண்ணியிருக்கேன். அது காட்டமர ஆயிடும்னு பவன் சாரோட நான் அங்கே பண்ணியிருக்கேன். இப்போ இது 3வது படம். அதே கல்ச்சர், அதே பண்பாடு தாங்க. சார் வணக்கம் சார், ரொம்ப மகிழ்ச்சி உங்களை இந்த மேடையில் பார்க்கறதுல. நீங்கள் சொல்லுங்கள் சார், ஹரிஹர வீரமல்லு உங்கள் அனுபவத்தை நீங்கள் பகிர்ந்துக்கணும் சார். இங்கே வந்திருக்கும் எல்லோருக்கும் என்னுடைய காலை வணக்கங்கள். பத்திரிகை அன்பர்களுக்கும், சத்யராஜ் சார், கே எஸ் ரவிக்குமார் சார், கீரவாணி சார், எவ்ரி ஒன், கேஆர் சார். ஜோதியோட நான் வந்து ஊழலன்னு ஒரு படம் பண்ணேன். ஸோ அந்த படம் பண்ணும் பொழுது, that was a remake of a Telugu film, right? I knew the glimpses of this young man. அதுக்கப்புறம் I think it got released. And time was going on, and ரத்னம் சாருக்கு எனக்கு என்னன்னா, என்னை தெலுங்குல வந்து இன்னைக்கு தெலுங்கு ஆடியன்ஸ் என்னை வந்து டக்குன்னு என்னை கண்டுபிடிச்சிடுறாங்கன்னா அது வந்து பிரேமலேகா. திகிலு படுக்கிறா சகோதரான்ற பாட்டு நம்ம காதல் கோட்டையை வந்து ஒரு ஐ திங்க் ஒரு 1 day நம்ம ஷூட் பண்ணோம்னு நினைக்கிறேன் சார், அருணாச்சலம் ஸ்டுடியோவில். தெலுங்கு அந்த பேர்லாம் போட்டு அந்த சாங் எடுத்து, இன்னைக்கு வந்து நான் ஆந்திரா போனாலும் என்னை வந்து அந்த பாட்டை வச்சு தான் என்னை ஐடென்டிஃபை பண்ணிக்கிறாங்க. ஸோ த ஜேர்னி வாஸ் கோயிங் ஆன். அவரை கூப்பிடுறதுக்கு என்னென்னமோ பேசுவாங்க அப்படின்னு நினைச்சேன். தமிழ்ல பேசி என் தலைவனை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைச்ச உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்வா. அண்ணே வணக்கம்ண்ணே. வணக்கம். முதல்ல எல்லாருக்கும் வணக்கம். எங்கள் டைரக்டர் நெல்சன் ஐயாக்கு நன்றியை தெரிவித்து ஆரம்பிக்கிறேன். ஹரிஹர வீரமல்லு இந்த படத்தில் வாய்ப்பு கொடுத்த ஏஎம் ரத்னா சார், ஜோதி சார், பவன் சார், நித்தி மேடம், சோபி மாஸ்டர் எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். கேஆர் சார் சொன்னார், எப்பவுமே ஏஎம் ரத்னா சார் வந்து அவர் படத்தில் வந்து ஏதாவது ஒரு கான்ட்ரிபியூஷன் இருக்குன்ட்டு. சார் இந்த படத்தில் அவர் தான் கொரியோகிராஃபர். ஆமாம், அந்த டான்ஸ் பார்த்தீங்கல்ல, பாதி மூமெண்ட் ஷோபின்னா மீதி மூமெண்ட் போட்டதெல்லாம் சார் தான்.
இது இது பாகలేదు எல்லாமே மானிட்டரில் உட்காந்துட்டு எந்திரிக்கவே இல்லை. அவர் காலில் கொஞ்சம் அடிப்பட்டிருக்கோம். அந்த அடியை தாங்கிக்கிட்டு ஃபுல் டே உட்காந்துட்டு இந்த பாட்டை சார் பண்ணாங்க. சார் அவரை பற்றி சொல்லுவானா நம்ம, ஏன்னா ப்ரொடியூசர் கிங் அவர், ஏன்னா அவருடைய படங்கள் எல்லாமே தெரியும். இந்த படத்தில் வழங்குவதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். சோபி எனக்கு பிடிச்ச, அதாவது நானும் ராஜு சுந்தரம் ஜீவா 3 பேர் ஃப்ரெண்ட்ஸு. அவர் அசிஸ்டண்ட்டாக ராஜு கிட்ட ஒர்க் பண்ணதுலன்னு தெரியும், அவங்க மிஸ்ஸஸும் தெரியும், ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு. சோபி கேட்ட உடனே இந்த படம் இந்த சாங்கு பண்ணி கொடுத்ததுக்கு அவருக்கு ரொம்ப நன்றி. பாஷா, நீங்கள் சொல்லுங்கள், இப்படி ஒரு கொரியோகிராஃபரை வச்சுக்கிட்டு நீங்கள் கோரியோ பண்ண எவ்வளோ சிரமப்பட்டீங்க? அனைவருக்கும் வணக்கம், அந்தரிக்கு நமஸ்காரம். இந்த படத்தில் ஒர்க் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாக ஃபீல் பண்ணுறேன். சார் எப்படின்னா, இப்போ சொன்னாங்க இல்லையா, நிறைய சாருக்கு உண்மையிலேயே அவர் கொடுக்குற பில்டப்பில் உண்மை தான். ஏன்னா அவ்வளோ ஹிட்ஸு, எவ்வளோ பெரிய படம் பண்ணியிருக்காரு, எத்தனை படத்தில் நான் அஸ்டனாக ஒர்க் பண்ணியிருக்கேன்னு எனக்கு தெரியும். ஸோ பட் ஆனால் இந்த பில்டப், ஆனால் நீங்கள் ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்தீங்கன்னா அப்படி இருக்க மாட்டார். காலையிலே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லாரும் வரதுக்கு முன்னாடி முதல்ல அவர் தான் உட்காந்துருப்பார். உட்காந்து சின்ன வேலை செஞ்சுக்கிட்டு உட்காந்து நடந்து அங்கே இங்கேன்னு சுற்றி வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பார். அவர் ரேஞ்சுக்கு அது பண்ணவே தேவையில்லை, பட் அதை லவ் பண்ணி அதை பண்ணுவார். ஸோ அது மாதிரி எல்லா விஷயத்துலையும் நான் சொல்கிறது, டான்ஸ் ஆடும்போது கூட அதை அவர் ஒரு க்யூட், அவர் பண்ணும்போது க்யூட்டாக இருக்கும், அதை ரசிச்சு பண்ணுவோம். ஸோ ரொம்ப அவர் ஒர்க் பண்ணது சார், இந்த படத்தில் ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம் சார். இன்னொன்று அவர் ஒரு ஃபேமிலி மாதிரி தான் எங்களை ட்ரீட் பண்ணுவார். அது இப்போவும் இருக்குது, அந்த ஃபேமிலியோட எங்களுக்கு ஒரு பெரிய பாண்டிங் இருக்குது, அது ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் இந்த படத்தில் ஒர்க் பண்ணது பவன் சாரோட ஒர்க் பண்ணியிருக்கோம். பவன் சாருக்கு, கல்யாண் சாருக்கு இந்த பாட்டில் பெருசாக அந்த சிச்சுவேஷனாக பெருசாக டான்ஸ் இருக்காது, பட் ஆனால் அவரோட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம். ரொம்ப ஸ்வீட்டு சொல்கிறது, அந்த இப்போ ஒரு டெப்டி சிஎம் பொசிஷனில் இருக்கார் இல்லையா, அப்படிலாம் இருக்க மாட்டார். பார்த்தா அந்த இடத்துக்கு ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். அவரோட ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷம். அப்புறம் நிதி இந்த சாங்கில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு சில ஷார்ட்ஸ் தான் வந்திருக்கோம். ஹோப் உங்களுக்கு படம் ஃபுல் பாட்டாக பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும் நான் நம்புகிறேன். அவங்க சூப்பராக வேலை செஞ்சாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜோதி பிரதரோட அவர் ஃபஸ்ட்டு டைரக்ட் பண்ண படத்தில் நான் டான்ஸாக ஆடியிருக்கேன். அந்த படத்தில் ஆடி I think it was very easy to shoot with you, sir. I never felt like you were judging me. I always felt like you were supporting me and trying to make me do better and give my best. So you gave me a very team kind of a feeling. So thank you so much for all the support and for what you have done. And Keeravani sir, last time na Ungalpati Pesle, I completely my mistake. But Keeravani sir, it's our honor to work with you, and it's my honor that I am dancing to the music that you have kind of given us. So thank you so much, and I'm sure everybody is going to be dancing to your tunes soon. Nasir sir, thank you so much for coming. Satyaraj sir, thank you. And Shobhi master, thank you for patiently choreographing the whole thing and supporting me and giving me the best and showing me all the expressions and everything. So thank you so much. And Manoj sir, Padikuda Pesno, I think one of the best DOPs I have ever worked with in my life is Manoj sir. He really, technically brilliant. Like sir said, he's a magician. So I really hope to work with him again. And சார் வணக்கம் சார். முதல்ல ரொம்ப பெரிய நன்றி. எனக்கு என்ன ரொம்ப பெரிய ஆச்சரியமா இருக்குன்னா, நீங்கள் ஹைதராபாத்லேருந்து சென்னை வரீங்கிறது மட்டும் இல்லாமல் இந்த பாட்டு 4வது சிங்கிளா, அப்போ சரி நான் என்னுடைய பாடகர்களையும் கூட்டிகிட்டு வரேன், ஒரு 4வது சிங்கிள்லாம் வெறுமனே திரையில் போட்டு நாங்கள் நகர்ந்துட மாட்டோம், அந்த லைவாக பெர்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்னு ஒவ்வொரு பாட்டுடைய வெளியீட்டுக்கும் நீங்கள்
படம் முடிஞ்ச பிறகு இவ்வளவு உழைப்பு போடுறதுக்கு பின்னாடி இருக்கிற ரகசியம் என்ன சார்? அனைவருக்கும் வணக்கம். ஒரு விஷயம் சொல்றேன். இப்போ நம்ம நாட்டு பாட்டை ஒரு கண்ட்ரியோட பிரசிடென்ட் இன்னொரு கண்ட்ரியோட பிரசிடென்ட், somebody like ரஷ்யன் பிரசிடென்ட் அண்ட் அமெரிக்கன் பிரசிடென்ட், அவங்க ஸ்டெப் போட்டால் எப்படி இருக்குன்னு அதை நினச்சி பார்த்தா அதெல்லாம் நடக்காத காரியம். அந்த நடக்காத காரியத்துக்கு நாங்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி அதில் வீடியோ தயார் பண்ணி ரசிக்கிறோம். இது நான் எதுக்கு சொல்கிறேன்னா, எனக்கு ஒரு ஆசை இருக்குது. 2 பேர் இருக்கார். அவர் ரொம்ப கோவத்தில் கத்திட்டு ரொம்ப ஆக்கிரமாக பார்த்தா எப்படி இருக்கும்னு பார்க்கறதுக்கு எனக்கு ஆசையாக இருக்குது. பட் அது நடக்காத காரியம். அதுக்கு தான் நான் ஏஐ ரிசார்ட் பண்ணணும். அவர் தான் ஒருத்தர் நம்ம சித்ரா மேடம் சிங்கர், இன்னொருத்தர் ஏஎம் ரத்னம் சார். ஏன்னா அவர் கோபமாக பார்க்குறதுனா இது வரைக்கும் பார்க்கல. அவர் கோபமே வராது. அவர் வந்தாலும் அவர் காமிக்க மாட்டாங்க. ரொம்ப சாந்தமூர்த்தியாக இருப்பார் அவர். ஏஎம் ரத்னம் இஸ் த ஹீரோ ஆஃப் த மூவி. அவருக்கு தான் நான் சக்ஸஸ் வரணும்னு ஆண்டவனை வேடிக்கிறேன். ரத்னம் காரு, ஆல் த பெஸ்ட் சார். திஸ் மூவி இஸ் கோயிங் டு பி அ ஹிட் அண்ட் ஐ வில் பி த மோஸ்ட் ஹாப்பி பர்சன் ஃபார் யூ. இப்போ நீங்கள் கேளுங்க, என்ன கேட்டீங்க சார்? ஒரு படம் நடக்கும்போது உழைக்கிறது அது ஒரு பக்கம், படம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் ஒரு பாடல் வெளியீட்டுக்கும் ஒட்டுமொத்த இசைக்கலைஞர்களை பாடகர்களை கூட்டிகிட்டு ஹைதராபாத்தில் சென்னையில் எல்லா இடத்துலையும் பாட வச்சு மக்களை மகிழ்விக்கணும். அதே நேரத்தில் இந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கணும்னு நீங்கள் போடுற உழைப்பு பின்னாடி இருக்கிற ரகசியம் சார்? ரகசியம் ஒன்றும் இல்லைங்க. நம்ம பாடல்கள் எல்லாம் இன்னும் நல்ல பேர் சம்பாதிக்கணும்னு அப்படி ஒரு ஆசையோடு இருக்காங்க. அவர் இப்போ என்ன சொன்னாலும் கேட்பாங்க. அதனால தான் நான் எப்போவுமே ஆஸ்பிரண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணுறது ரீசன் என்னென்னா, அவர் ஃபுல் லைஃப் கொடுத்து வேலை செய்வாங்க. பெரிய பெரிய செலிப்ரிட்டி ஆனதுக்கப்புறம் நம்ம கைக்கு வரப்போ நம்ம சிக்க மாட்டாங்க. நம்ம சத்யராஜ் சார் மாதிரி தான் அவர் எக்ஸப்ஷன்ஸ் இருக்கும். அவர் எவ்வளோ பேர் சம்பாதிச்சாலும் கூட இந்த மாதிரி நம்மளை எல்லாம் ப்ளஸ் பண்ணுறதுக்காக வருவார். ஸோ இந்த எக்ஸப்ஷன், தேங்க்யூ சார், இந்த எக்ஸப்ஷன்ஸ் இந்த மாதிரி விட்டுட்டா செலிப்ரிட்டிஸ் கூட கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும். அவர் எல்லா இடத்துக்கும் வரமாட்டார் ஈஸியாக. ஸோ நான் எப்போவுமே நியூ கமர்ஸ் கூட வேலை செய்கிறதுக்கு காரணம் என்னென்னா, என்னோட லாபத்துக்காக அவர் எங்கே கூப்பிட்டா வருவார். இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் வரும்போது அவர் ஒரிஜினல் சாங் எப்படி இன்ட்ரெஸ்டோட பாடினாங்களோ அதே மாதிரி பாடுவார். அதுக்காக தான் நான் அவனை என்கரேஜ் பண்ணிட்டு இருப்பேன். இதில் நம்ம குரு பாலச்சந்திர சார் தான். இப்போ நீங்கள் சொன்னீங்க, ப்ரெஸ் மீடியா எல்லாருக்குமே நன்றி சொல்லுவோம். ஒரு 1 year பேக் ரொம்ப மனசில் நினச்சிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக ஆக்சிஜன் ஒரு தெலுங்கு படம் கோபிச்சந்த் வச்சு டைரக்ட் பண்ணேன் தெலுங்கில் போய். அதுக்கப்புறம் இன்னொரு படம். ஸோ ஒரு 4 yearsஸாக நான் ஆந்திராவில் இருந்தேன், தமிழில் இல்லை. அதே மாதிரி தெலுங்கு படம் இந்த படம் ஆரம்பித்த அப்புறம் 4-5 yearsஸாக தமிழ்லேயும் படம் பண்ணல. சின்ன மனசில் ஒரு வருத்தம், என்னடா தமிழில் நம்ம படம் சூர்யா மூவிஸ் படம் எதுவுமே தமிழில் வரவே இல்லையே, ரொம்ப நாளாச்சு, திருப்பி எப்போ தமிழில் படம் பண்ணுவோம், எப்போ ஒரு சின்ன உள்ளுக்குள்ள ஒரு வெயிட்டிங்கில் இருந்தேன். அதே மாதிரி தமிழில் திருப்பி டைரக்ட் பண்ண ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு ஒரு மனசில் ஒரு ஃபீலிங் இருந்தது. பட் நான் ரியலைஸ் பண்ணல, நான் ஒரு பேன் இண்டியா படம் பண்ணிட்டு இருக்கேன். இந்த படம் மூலியமாக தமிழில் நம்ம தமிழ் மீடியா, நம்ம ப்ரெஸ் மீடியாவை, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் திருப்பி மீட் பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. உங்களெல்லாம் மீட் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். இங்கே இருக்க நிறைய பேருக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லா ப்ரெஸ்லையும் எல்லாருமே திருப்பி ஒரு கிட்டத்தட்ட 3 years 4 years கழிச்சு மீட் பண்ணுறேன். ஐ ஃபீல் வெரி ஹாப்பி அண்ட் ப்ரவுட் டு மீட் எவ்ரிபடி சார். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஃபஸ்ட்டு எங்கள் அப்பா பேசும்போது கொஞ்சம் எமோஷனாக பேசினாங்க. ஆனால் அதில் நிறைய அப்பா அவர் எவ்வளோ எமோஷன் என்னை பற்றி திங்க் பண்ணி கேர் பண்ணுறாரோ, அதே மாதிரி எங்கள் ஃபேமிலியை பற்றியும் என்னை பற்றியும் அவரோட பிளெஸிங்ஸாக சொல்ல முடியாது. நிறைய இண்டஸ்ட்ரியில் நிறைய பேர் நிறைய ப்ரௌடாக ஃபீல் பண்ணி பேசியிருக்காங்க. ஒரு சின்ன மூமெண்ட் நடுவில் நான் டைரக்ஷன் பண்ணலைங்க, டைரக்ஷன் பண்ணக்கூடாதுன்னு கிட்டத்தட்ட ஒரு 8 years கேப் எடுத்தேன். அது காரணம் ஒரு தடவை பர்சனலாக அஜித் சாரை மீட் பண்ணப்போ அவர் ஒரு வார்த்தை என்ன சொன்னார், அப்பாவுக்கு ஏஜ் ஆகிட்டே இருக்குது, அப்பாவுக்கு நீ சப்போர்ட்டாக இருக்கணும், நீ படம் ப்ரொடக்ஷன் பார்த்துக்கோ, டைரக்ஷன் பண்ணாத ப்ரொடியூஸ் பண்ணு அப்படின்னாரு, உனக்கு நல்லா வரும் அப்படின்னு. அந்த ஒரு செகண்ட் நான் எதுவும் யோசிக்கல. சரி, இவ்வளோ பெரிய ஸ்டார் நம்மளை பற்றி யோசிக்கிறாரு, அப்பா பற்றி யோசிக்கிறாரு சொல்லி நான் டக்குன்னு அந்த செகண்டு டைரக்ஷன் டெலிட் பண்ணி ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் பண்ணாச்சு. நான் ஒரே ஒரு வார்த்தை கேட்டேன், சார் பண்ணலாம் சார், பட்
இந்த மாதிரி ப்ரொடக்ஷன் பண்ண இது பண்ண ரெகுலராக டேட்ஸ் வேணும், ஹீரோ வேணும்னாரு. ஒரே வார்த்தை சொன்னார், நான் கண்டினியூவாக படம் பண்ணுறேன்னு. ஸோ அப்படி பண்ணது தான் ஆரம்பம், என்ன எறிந்தால் வேதாளம். ஸோ அவரோட இன்டென்ஷன் என்னன்னு கிளியராக புரிஞ்சது என்னன்னா, ரத்னம் சாரோட லெகசி கண்டினியூ ஆகணும், இந்த பேனர் கண்டினியூ ஆகணும், அதுக்கு நான் டேட் தரேன் அப்படின்னு. நடுவில் ஒரு 3 years கேப் இருந்தது நாங்கள் படம் பண்ணாமல், சூர்யா மூவிஸ். அவர் தான் வந்து ரீஸ்டார்ட் பண்ணார். இந்த வாய்ப்பு எனக்கு எப்பவுமே சொல்கிறதுக்கு சந்தர்ப்பம் வரல, பட் என் மனசுக்குள்ளேயே இருந்தது. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் டைம் நான் இதை வெளியே ஷேர் பண்ணுறேன். திருப்பி அஜய் சாரோட ஒர்க் பண்ண வாய்ப்பு கிடைக்குமா தெரியல, பட் எனிவே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். நீங்கள் அவ்வளோ கேர் பண்ணி சொன்னது, அண்ட் அந்த 3 படம் சொன்ன மாதிரி பண்ணது. அதே மாதிரி அவர் ஒரு வேர்டு கொடுத்தா கீப் அப் பண்ணுவாருங்க, அதை மிஸ் பண்ணவே மாட்டார். யார் என்ன சொன்னால் அந்த டிசிஷனை மாற்றவே மாட்டார், அந்த வேர்டு தான். அதே மாதிரி திருப்பி அதே ஜர்னி முடிஞ்சு ஒரு ரிப்பீட் மோடில் வர மாதிரி ஒரு 8 years கழிச்சு நான் பவன் சாரை மீட் பண்ணப்போ பர்சனலாக பவன் சார் சொன்ன ஒரே வார்த்தை, ஜோதி எனக்கு ரத்னம் சார் ரொம்ப ரொம்ப பிடிக்கும், நான் எல்லாரும் என்னோட ஃபேனா, நான் அவருக்கு ஒரு ஃபேன், அவரோட லெகசி கண்டினியூ ஆகணும், அதுக்காக தான் இந்த வாய்ப்பு உனக்கு தரேன்னு ஒரே வார்த்தை சொன்னார். நீ என்ன பண்ணுறது தெரியாது, நீ எவ்வளோ உழைக்கிறன்னு தெரியாது, இந்த படத்தை எப்படியே ஹிட் பண்ணணும், நெக்ஸ்ட் வேர்டு, இந்த 2 வேர்டு தான் சார் சொன்னார். அண்ட் சிரிப்பி சேம், அவரு கொடுத்த வேர்டை ஈக்குவலாக மீட் பண்ணார். ஸோ ஒரு 2-3 லெஜெண்ட்ஸ் வந்து இவ்வளோ கேர் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இது எல்லாம் வந்து எனக்கு அப்பாவோட உழைப்போட பிளஸிங்ஸ் தான் எனக்கு கிடச்சிது. அதை நான் என்ன நேரத்துக்கு எவ்ரிடே, இது எவ்ரி செகண்ட் நினச்சிட்டே இருக்கும் மைண்டுக்குள்ளே, நம்மளை இவ்வளோ ட்ரஸ்ட் பண்ணுறாங்க, இதுக்கு நம்ம என்னென்ன செய்யணும் இதுக்கு அப்படின்ற சொல்லி தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சது எனக்கு ஹரிஹர வீரமல்லு ப்ராஜெக்ட். அண்ட் இந்த ப்ராஜெக்ட்குள்ள நான் என்ட்ரு ஆகும்போது இதில் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்தது. அண்ட் ஒரு பவன் சாரை பற்றி சொல்லணும்னா, பவன் கல்யாண் சார் வந்து இட்ஸ் நாட் ஒன்லி ஆக்டர், இஸ் ஒரு இன்டெலிஜென்ட் ஸ்மார்ட் பர்சன். சார் வந்து அவர் ஒரு டைரக்டர், பஸ்ஸில் ஒரு டைரக்டர். அவருக்கு டைம் கிடைக்கல, அவருக்கு அவர் ஃபுல் அண்ட் ஃபுல் பாலிடிக்ஸில் இருக்கிறதுனால, சேவைகள் இருக்கிறதுனால, அவர் டைம் கிடைக்காதனால ஒரு இந்த படத்தை அவரோட விஷன், இந்த வீரமல்லு படத்தை வந்து அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ நான் யோசிக்கும் போது, இது ஒரு பேன் இண்டியா, ஒரு இந்தியா ஃபுல்லாக ரீச் பண்ணணும்னு அவரோட எஃபெக்ட் போட்டிருக்காரு. இப்போ நீங்கள் பார்த்த அசுரனம் சாங் வந்து சாரே பர்சனலாக ஃபைட் கொரியோகிராஃப் பண்ண சாங். அந்த ஒரு ஃபைட்டு மட்டுமே ஒரு 60 days எடுத்திருப்போம், 60 நாள் எடுத்த ஃபைட் அது. அண்ட் அந்த அளவுக்கு அவர் பர்சனலாக உழைப்பு போட்டிருக்காரு. அவருக்கு பர்சனலாக மார்ஷல் ஆர்ட்ஸ் தெரியும். அண்ட் ஒரு ப்ரூஸ்லி ஒரு என்டர் த டிராகன் எப்படியோ அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு சார் இதில், பவன் சார். ஸோ இந்த படத்துக்கு இன்னொரு இன்ஸ்பிரேஷன் எனக்கு என்னன்னா, பர்சனலாக இந்த படம் 16th century முகல் பீரியடில் நடந்த ஸ்டோரி. அண்ட் அவுரங்கசீப் பேக்ட்ராப்பில் நடந்த டைமில் நடக்கிற காலகட்டத்தில் நடக்கிற ஸ்டோரி. அண்ட் இந்த காலகட்டத்தில் அவுரங்கசீப்பாக ப்ளே பண்ணது பாபி டியோல் ரோல், இதில் பாபி டியோல் ப்ளே பண்ணுறாங்க. ஸோ ஒரு நாள் இந்த கதையை எப்படி கொண்டு போகணும், இதை என்ன சொல்ல வரும் அப்படின்னு எனக்கே ஒரு நல்ல தாட்ஸ் இருக்கும்போது, ஒரு ட்ராவலிங்கில் ஒரு ட்ராவல் பண்ணும்போது எதாச்சுமா ஒரு வெரி ஓல்டு கப்பிள்ஸ், இந்த தீர்த்த யாத்திரை பண்ணுற ஓல்டு கப்பிள்ஸை மீட் பண்ணேன். அவங்க அப்போ தான் வந்து எல்லா ஜோதிலிங்கெல்லாம் விசிட் பண்ணிட்டு வந்தாங்க, வந்து அஜந்தா எல்லோரெல்லாம் போயிட்டு வந்தாங்க. அவங்கள மீட்